சுட்டி சிட்டுவும் சோம்பேறி கோபுவும் இவங்க ரெண்டு பேரும் காட்டுல எவ்வளவு ஒற்றுமையா நண்பர்களா வாழ்ந்தாங்க அப்படின்றதான் இந்த கதையில பார்க்க போறோம். ஹாய் குட்டீஸ். ரொம்பவும் அழகான பச்சை பசேல்னு ஒரு அடர்த்தியான காடு. அந்த காட்டுல சிட்டு அப்படின்னு ஒரு சுறுசுறுப்பான அணில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அது எப்போதும் ரொம்ப பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அதே காட்டுல கோபுன்னு ஒரு குரங்கு இருந்துச்சு. அது ரொம்ப ஜாலி டைப். ஒரே ஆட்டம் பாட்டம் குறும்பொனி, எப்போதும் வாழ்க்கைய ஜாலியா கழிக்கணும்னு நினைக்கும். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. காட்டுல கோடை காலம். சூரியன் பிரகாசமா இருந்துச்சு. காத்து இதமா வீசிட்டு இருந்துச்சு. சிட்டு ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில உட்காந்து அது சேகரிச்சு வச்ச கொட்டைகள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா அடுக்கி தொடச்சு எடுத்துட்டு வச்சிட்டு இருந்தது. அப்ப கோபு எங்கேயோ கிளைகள்ல தாவி ஒரு பெரிய மாம்பழத்தோட சிட்டு பக்கத்துல வந்து குதிச்சுது. ஏய் சிட்டு, என்ன சிட்டு காலையிலே ஆரம்பிச்சிட்டியா? இந்த மாம்பழத்தை பாரு எவ்வளவு ஜூசியா இருக்குன்னு. உனக்காக தான் ஒன்னு பறிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கோபு சொல்லுச்சு. நன்றி கோபு. ஆனா இப்போ எனக்கு இதை சாப்பிட நேரம் இல்ல. நான் இன்னும் நிறைய கொட்டைகள் சேகரிக்கணும் அப்படின்னு சிட்டு சொல்லுச்சு. என்ன சிட்டு சொல்ற? சாப்பிட நேரம் இல்லையா? உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டே தான் இருக்க. எதுக்காக நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உனக்கு பிடிச்சத ரிலாக்ஸா சாப்பிட்டுட்டு ஒரு ஜாலியா ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியதானே அப்படின்னு கோபு சொல்லுச்சு. உடனே அதுக்கு சிட்டு, கோபு, நீ தான் காலத்தோட அருமையை புரிஞ்சுக்கல. இப்ப கோடை காலம், வானம் நல்லா தெளிவா இருக்கு. வெளியில போனா நிறைய பழங்கள் கொட்டைகள்னு கிடைக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம காட்டுல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சிட்டு சொல்லுச்சு. மழைக்காலமா? அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அதுக்குள்ள எத்தனை புயல் வர போதோ தெரியல. அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேமிச்சு வச்சா போதாதா? இப்ப ஜாலியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறத வச்சு வாழ்க்கைய ஓட்ட வேண்டியதானே. வா, பக்கத்து காட்டுக்கு போய் மாம்பழம் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு கோபு கூப்பிட்டுச்சு. சரி நண்பா, உனக்கு நான் எவ்வளவு சொன்னாலும் புரியாது. நான் என் வேலைய போய் பாக்குறேன். நீ உன் இஷ்டப்படி விளையாடு. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ கோபு, இப்ப நீ வீணடிக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் மழை காலத்துல பெரிய கஷ்டத்தை உனக்கு கொண்டு வரும் அப்படின்னு சிட்டு சொல்லிட்டு கிளம்பிச்சு. சிட்டு கோபு பேசியது எதையுமே காதுல வாங்காம மறுபடியும் அதோட வேலைய ஆரம்பிச்சிடுச்சு. கோபு அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு ஒரு கிளையில தொங்கிக்கிட்டே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு நாளும் இப்படியே போச்சு. சிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சு உணவை சேமிச்சது. கோபு சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்து கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருந்தது. நாட்கள் வேகமாக ஓடின. சிட்டு சொன்ன மாதிரியே திடீர்னு வானம் இருட்ட ஆரம்பிச்சது. பலமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. இடி மின்னல்னு வானம் பயங்கரமா சத்தம் வர ஆரம்பிச்சது. ஆமா, காட்டுல மழைக்காலம் தொடங்கிடுச்சு. சிட்டுவோ அதோட பொந்துக்குள்ள உட்கார்ந்து அது சேமிச்சு வச்ச கொட்டையெல்லாம் கடிச்சுக்கிட்டு கலகலப்பா தூங்க ஆரம்பிச்சது. ஆனா கோபுவோட நிலைமை தான் ரொம்ப மோசமாச்சு. அதுக்கு நிலையான ஒரு பொந்து கிடையாது, வீடு கிடையாது. ஒரு கிளையில அப்படியே மரத்துல உட்கார்ந்துக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருந்தது. ஐயோ ஐயோ, குளிருதே, பசிக்குதே. நான் ஏன் சிட்டு சொன்னதை கேட்காம போனேன்? இப்ப வெளியில போக முடியலையே. மழை நிக்கவே மாட்டுதே. எல்லா மரங்கள்ல இருக்கிற பழமும் காத்துல கீழே விழுந்துடுச்சு, தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சே. முட்டாள் கோபு, அறிவு இருக்கா உனக்கு? இப்படி விளையாட்டு பிள்ளையாவே இருந்துட்டியே கோபு அப்படின்னு கோபுவையே தானாவே திட்டிக்கிட்டு இருந்தது. கோபுவுக்கு ஒரு வாரமா ரொம்ப பசி. சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அப்பதான் கோபுவுக்கு சிட்டுவோட ஞாபகம் வந்துச்சு. சிட்டுதான் எப்பவும் உழைச்சுக்கிட்டே இருக்குமே, அதோட பொந்துல நிச்சயம் உணவு இருக்கும். சிட்டு எனக்கு நல்ல நண்பன், எனக்கு கண்டிப்பா உதவி செய்வான் அப்படின்னு கோபு சிட்டுவோட பொந்துக்கு போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவி மழை குளிர்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கோபு சிட்டுவோட ஆலமர பொந்துகிட்ட போச்சு. சிட்டு சிட்டு, நீ உள்ள இருக்கியா? நான் தான் கோபு வந்திருக்கேன் அப்படின்னு கதவை தட்டுச்சு. யார் அது? கோபுவா? மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏன் சுத்திக்கிட்டு இருக்க மழையில? உள்ள வா கோபு அப்படின்னு சிட்டு கூப்பிட்டுச்சு. கோபு கஷ்டப்பட்டு பொந்துக்குள்ள போச்சு.
உள்ள பார்த்தா சிட்டு ரொம்ப ஜாலியா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு பத்திரமா நிறைய கொட்டைகள் விதைகள்னு குவிச்சு வச்சு பொறுமையா ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு அதோட மழைக்காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தது. உள்ளேயும் ரொம்ப கதகதப்பா இருந்துச்சு. கோபுவுக்கு வருத்தம் தாங்க முடியல. சிட்டு, நீ தான் என்னை காப்பாத்தணும். நான் ஒரு வாரமா சாப்பிடவே இல்ல. உன்னை பார்த்ததுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உன்னை எத்தனை நாளா கேலி செஞ்சிருக்கேன். ஆனா நீ சொன்னதுதான் சரி சிட்டு. நான் சோம்பேறித்தனமா இருந்தனாலதான் இப்போ எனக்கு சாப்பிடுறதுக்கு எந்த உணவுமே இல்ல. காட்டுலயும் பயங்கரமான மழை. என்னால எந்த பழத்தையும் பறிச்சு சாப்பிட முடியல அப்படின்னு கோபு சொல்லுச்சு. உட்காரு கோபு, நான் உனக்கு கொஞ்சம் கொட்டைகள் கொடுக்கறேன். அதை எடுத்து சாப்பிட்டு உன்னோட பசியை தீர்த்துக்கோ இப்போதைக்கு அப்படின்னு சிட்டு சொல்லுச்சு. கோபு, ரொம்ப நன்றி சிட்டு. நீ என் உயிரை காப்பாத்திட்ட. நீ என்னை ஏன் திட்டல அப்படின்னு கோபு சிட்டு கிட்ட கேட்டுச்சு. சிட்டு சிரிச்சுக்கிட்டே, உன்னோட கஷ்டமே உனக்கு ஒரு நல்ல பாடம் கோபு. நீ கஷ்டப்பட்டதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆனா இதை நீ மறக்க கூடாது கோபு. உழைக்கிற காலத்துல விளையாடினா ஓய்வெடுக்கிற காலத்துல இப்படிதான் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். இதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். கோபு தலை குனிஞ்சுக்கிட்டு, கண்டிப்பா சிட்டு. இனிமே நான் உன்ன மாதிரி சுறுசுறுப்பா இருக்க பழகிக்கிறேன். உழைக்க வேண்டிய நேரத்துல உழைப்பேன். உழைப்போட அருமையை இப்பதான் எனக்கு முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். பசின்னு வந்த எனக்கு சாப்பாடு போட்டு தங்கறதுக்கு இடமும் கொடுத்துருக்க சிட்டு. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு கோபு சொல்லுச்சு. அன்னையில இருந்து கோபு சோம்பேறித்தனத்தை விட்டுடுச்சு. மழை நின்னதும் சிட்டு கூட சேர்ந்து உழைக்க ஆரம்பிச்சு. கோபு பக்கத்துல இருக்க வாழை மர தோட்டத்துல வேலைக்கு சேர்ந்தது. நாள் ஃபுல்லா உழைச்சு சம்பாரிச்சு ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சது கோபு. அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே கோபுக்கு சந்தோஷம் பெருமை தாங்க முடியல. எப்படி இருந்தேன்னா ஒரு வீடு கூட இல்லாம இருந்தது. சிட்டுவோட உதவியால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்கேன். கண்டிப்பா சிட்டுவை நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு கோபு நினைச்ச மாதிரியே சிட்டுவை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுச்சு. சிட்டு, உன்னாலதான் நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன் சிட்டு. நான் மட்டும் முன்னாடி மாதிரி சோம்பேறித்தனமாவே இருந்திருந்தேன் அப்படின்னா என் வாழ்க்கையில எதுவுமே நான் அனுபவிச்சிருக்க முடியாது. இப்ப பாரு, சொந்தமா ஒரு வீடு வச்சிருக்கேன். எவ்வளவு மழை பெஞ்சாலும் நான் தங்கறதுக்கு வசதியா பாதுகாப்பான ஒரு வீட்டை கட்டியிருக்கேன். எல்லாமே உன்னாலதான் சிட்டு நடந்தது. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு கோபு சொல்லுச்சு. சிட்டுவும் கோபுவும் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு வேலைன்னு வந்துச்சு அப்படின்னா அதை அன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு செய்யலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், எங்க போயிட போகுது அப்படின்னு எந்த ஒரு வேலையும் தள்ளி போடக்கூடாது. உழைக்க வேண்டிய நேரத்துல உழைச்சாதான் கஷ்டப்படுற காலத்துல சந்தோஷமா வாழ முடியும். நீங்களும் என்ன மாதிரியே ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க. எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே குட்டீஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை குட்டீஸ்.